இன்றைய முதலமைச்சரின் நிகழ்ச்சியில் ஊடகத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்தோடு ஊடகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், தற்போது என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் கரூர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில செய்தி சேகரிக்கக்கூடிய செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், ஊடகங்கள் அனைவருக்குமே நேற்று மாலையே காவல்துறை தரப்பிலிருந்து தனியாக அடையாள அட்டை என்பது உள்ளே செல்வதற்கு வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்று காலை முதல் செய்தி சேகரித்து வந்த நிலையில் திடீரென காவல்துறை தரப்பிலிருந்து முதல்வர் இந்த இடத்துல செய்தி சேகரிக்க அனுமதி இல்லை என்றும் வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதற்கான காரணம் கேட்டது போது கூட எந்த ஒரு விளக்கமும் அளிக்காமல் அனைத்து செய்தியாளர்கள், ஊடகங்கள், அதே போன்று புகைப்பட கலைஞர் அனைவருமே வெளியே அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது தொடர்ந்து காவல்துறையினர் தரப்பிலிருந்து எதற்காக வெளியே செல்ல வேண்டும் என்று விளக்கம் கேட்டு வந்ததுனால முறையான விளக்கம் என்பது வழங்கப்படாமல் இருந்தது. தொடர்ந்து செய்தியாளர்கள் காவல்துறை தரப்பில் கேள்வி எழுப்பியிருந்தனர். தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அதே போன்று அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க வந்திருக்கிறார். சந்தானம், திருச்சியிலேயும் இதே மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஊடகத்தினருக்கான பாஸும் வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அரங்குக்குள்ள ஊடகத்தினரை அனுமதிக்கிறதுல என்ன பிரச்சனை? நிச்சயமா திருச்சியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. கடந்த முறை பிரச்சனை ஏற்பட்டதன் தொடர்ந்து தான் நேற்று மாலையே காவல்துறை தரப்பிலிருந்து பாஸ் என்பது வழங்கப்பட்டு முன்னாடியே செய்தி சேகரிப்பான இருக்கைகள், அதே போன்று கேமரா பொருத்துவதற்கான இடங்கள் என தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட காவல்துறை தரப்பிலிருந்து சிஎம் கோர்சல் பாதுகாப்பு பிரிவினர் அந்த இடத்துல செய்தி சேகரிக்க அனுமதிக்க முடியாது என்று கூறியதன் அடிப்படையில் அனைவருமே வெளியே அனுப்பியதாக தெரிவித்திருந்தாங்க. இருப்பினும் கூட இது தொடர்பாக தற்போது ஆனந்த் காவல்துறை தரப்பிலிருந்து பேசி அனைவரும் உள்ளே சென்று அமர வைப்பதற்கான ஏற்பாடு பணிகளை மேற்கொள்வதற்காக தான் தற்போது வந்திருக்கிறார். காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் பேசி வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தாவேக்காவுடைய நிகழ்ச்சிகள்ல ஏற்பாடுகள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் காரணமாக தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. நிச்சயமா சந்தானகுமார், தொடர்ந்து இது நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தற்போது அமைச்சர் ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வரதா சொன்னீங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் எங்கு வந்து கொண்டிருக்கிறார் சந்தானம்? இன்னும் எவ்வளவு நேரம்? நிச்சயமா விக்னேஷ், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் சரியாக 12:15 மணியிலிருந்து 1:15 மணிக்குள்ள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடு பணிகள் நிறைவடைந்து தற்போது பொதுமக்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்குள்ள வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக 5000 நபர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருந்தது. 5000 நபர்களும் காலை 8:30 மணி முதல் படிப்படியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு அனைவருமே தற்போது உள்ளே காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் தற்போது திருச்சியிலிருந்து கரூர் நோக்கி சாலை வளமாக வந்து கொண்டிருக்கிறார். 12:15 மணிக்கு முதலமைச்சர் உள்ளே வந்த பின்பு இந்த நிகழ்ச்சி தொடர்பும் ஒரு மணி நேரத்தில் முதலமைச்சர் இந்த மக்கள் சந்திப்பில் உரையாற்றி விட்டு பின்னர் அவர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். 2 நிகழ்ச்சியில கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. ஒன்று, ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தோல் இல்லாத காலணிகளை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினர் 32 குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலை வாய்ப்பு ஆணையினை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். சந்தானம், இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா பொறுப்பேற்றவுடன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சியில நடந்தது. அதுல முதலமைச்சரோட பேச்சு அப்படிங்கிறது பரபரப்பா பேசப்பட்டுச்சு. குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்து பரபரப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார் முதலமைச்சர் விஜய். இன்னைக்கு கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேச போகிறார். கரூர் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் கூட. என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. நிச்சயமா கரூர் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக அந்த துயர சம்பவங்கள் தொடர்பாக முதலமைச்சர் அந்த உயிரிழந்த குடும்பத்தினரை சென்னையில தனியார் அழைத்து பேசும்போது பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அப்போது கூட அவர்களிடம் நான் கரூருக்கு நிச்சயமாக வருவேன், உங்களிடம் பேசுவேன் என்று தெரிவித்திருந்தார். எனவே கரூர்ல உண்மையாகவே அவர் அந்த சம்பவத்தின் போது என்ன நடைபெற்றது, அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது என்பது குறித்தெல்லாம் இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசக்கூடிய உரை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடு பணிகள் முடிவடைந்தக்கூடிய 12:15 மணிக்கு முதலமைச்சர் இங்க வருவார். சந்தானம், அங்க யாரெல்லாம் கூடி இருக்கிறாங்க, எந்தெந்த முக்கிய அமைச்சர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாகவும் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம். முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். கரூரை நெருங்கிவிட்டார் முதலமைச்சர் விஜய்.
வழிநெடுகிலும் முதல்வர் விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. திரளான இளைஞர்கள் கூடியிருந்து முதலமைச்சர் விஜயின் வாகனத்தின் மீது மலர் தூவி அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தாவேகாவின் கூட்டு நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை இன்று வழங்குகிறார். 32 பேருக்கு கருணை அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் இன்று அரசு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். முன்னதாக இந்த குடும்பங்களை மாமல்லபுரத்திற்கும் வரவழைத்து சந்தித்திருந்தார் முதலமைச்சர் விஜய். வழிநெடுகிலும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்து முதலமைச்சர் விஜயை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்று அரசு சார்பிலான பல்வேறு நிகழ்வுகளிலும் கரூரில் பங்கேற்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் காலனி தொழிற்சாலை ஒன்றையும் முதலமைச்சர் விஜய் அங்கு திறந்து வைக்கிறார் என்ற அரசு செய்தியும் இருக்கிறது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 10,000 பேருக்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அரசு சொல்லியிருக்கிறது.